நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கும் பார்த்தீங்கன்னா SN2 மெக்கானிசம். அப்போ SN2 மெக்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மாலிகுல் வந்து நமக்கு வந்து இன்வால்வ் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் குளோரைடு வந்து நான் எடுத்துக்கிறேன். இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்குது, இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து இருக்குது, இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா இங்க குளோரின் வந்து இருக்குது. இந்த குளோரின் நம்ம என்ன பண்ண போகுதுன்னா இப்போ KOH கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த குளோரின் வந்து பொட்டாஷ் கூட ரியாக்ட் பண்ணும்போது இந்த OH வந்து நமக்கு வந்து கார்பனோட போய் ரியாக்ட் ஆகும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். அப்போ அங்க வந்து OH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். பிளஸ் வந்து நமக்கு வந்து KC வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இதோட ரியாக்ஷன் மெக்கானிசம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம ப்ரீவியஸா பார்த்த மாதிரி தான். இங்க கார்பன் இருக்கும், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்குது. இங்க நமக்கு என்னன்னா Cl வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ பழையபடி தான் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா குளோரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். அப்போ குளோரின் என்ன பண்ணும்? கார்பன் எலக்ட்ரான்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணும். அப்போ இந்த கார்பன் வந்து கொடுத்துருமான்னு பார்த்தீங்கன்னா கொடுக்காது. ஏன்னா சப்போஸ் இது வந்து இந்த எலக்ட்ரான்ஸை கொடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கு எலக்ட்ரான் தேவைப்படும் போது சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் யாருமே கிடையாது. இதே அது டெர்ஷரி காம்பவுண்டா இருந்துச்சுன்னா இங்க மெத்தில் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அந்த மெத்தில் குரூப் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் இல்லையா? ஆனா இங்க மெத்தில் குரூப் இல்ல, வெறும் ஜஸ்ட் ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்குது. அப்போ இது சப்போர்ட் பண்றதுக்கு வந்து ஆள் கிடையாது. அப்போ குளோரின் வந்து நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போ OH மைனஸ் நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் இருக்கக்கூடிய OH மைனஸ் நம்ம என்ன சொல்லும்? இது வந்து பேக் சைடா போய் நம்ம வந்து கார்பனை போய் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணோம். என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா நீ குளோரின் வந்து எலக்ட்ரான்ஸை கேட்டால் கொடுத்துரு, உனக்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், எனக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் டென்சிட்டி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லும். அப்போ நமக்கு இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு 5 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்க குளோரின் வந்து எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு ரெடியா இருக்குது. இங்க OH நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்மீடியேட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இதான் நமக்கு வந்து ஸ்லோ ஸ்டெப். அப்போ இந்த ஸ்லோ ஸ்டெப்ல நமக்கு எத்தனை மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகுது? மெத்தில் குளோரைடும் இன்வால்வ் ஆகுது, OH நமக்கு வந்து இன்வால்வ் ஆகுது. அப்போ நமக்கு என்ன இதனால தான் என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா இது வந்து SN2 மெக்கானிசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா? அப்போ நமக்கு செகண்ட் ஸ்டெப்ல நம்ம இது ரெண்டு பேரும் இது வந்து இப்போ OH வந்து நான் எலக்ட்ரான்ஸை கொடுக்க ரெடியா இருக்குது, குளோரின் வந்து போறதுக்கு ரெடியானதுக்கு இதுனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க நமக்கு வந்து என்ன OH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போ அந்த OH வந்து நமக்கு வந்து பேக் சைடு அட்டாக் பண்ணதுனால இனிஷியலா ஃபங்க்ஷனல் குரூப் வந்து எந்த பக்கம் இருந்துச்சோ அதுக்கு வந்து பேக் சைடுல தான் நமக்கு வந்து இந்த OH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இதுக்கு நமக்குன்னா இன்வர்ஷன் ப்ராடக்ட் வந்து இந்த பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்வர்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இனிஷியலா ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஒரு டைரக்ஷன்ல இருந்துச்சு, இப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்போது அதுக்கு ஆப்போசிட்டா வந்து ஃபார்ம் ஆகுது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த OH பேக் சைட தான் போய் அட்டாக் பண்ண முடியும், டைரக்டா குளோரின் பக்கத்துல போய் நமக்கு அட்டாக் பண்ண முடியாது. அதுக்கு வந்து சம் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அண்ட் ரிப்பல்ஷன் வந்து வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதான் நமக்கு வந்து SN2 மெக்கானிசம்.